அதான் நினைத்தாலே முக்தி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தாச்சு அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு, கிரி பிரதர்சனம் பண்ணிட்டு வந்தாச்சு, போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சதா சர்வ காலமும் இறைவனை நினைக்கும். ஏன்னா இங்கே பரிகாரமும் எதுவும் கிடையாது. எந்த ஜோசியம் சொன்னாலும் இங்கே பரிகாரம் தேடி வர அவசியம் எந்த மக்களும் கிடையாது. ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆன்ம ஞானம் தான். ஞானத்தை கொடுப்பார், பிறகு இல்லாத தன்மையும் கொடுப்பார். அதுதான் முக்தி. ஞானிகளும் சதா சர்வ காலமும் கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமையும் இந்த மலையை ஒரு அற்புதமான ஒரு மலையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிறவி இல்லாத தன்மையை நிலைநிறுத்தக்கூடியதான ஒரு முக்கியமான சேத்திரம் ஸ்மரணா தருணாச்சலம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை சேத்திரம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் பக்தர்களுக்கும் திருவண்ணாமலை கிங்டம் நேயர்களுக்கும் வணக்கம். திருவண்ணாமலையை பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதற்காக ஒரு அற்புதமான மனிதர் நம்மோடு இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர், சமஸ்கிருதத்தில் எம்ஏ முடிச்சுட்டு தமிழிலும் திருமுறைகளை முற்றிலும் கற்று தேர்ந்தவர். அது மட்டுமல்ல, நம்ம திருவண்ணாமலை ஆலயத்தினுடைய பெரிய குருக்கள் மிராசு அர்ச்சகர் வகையறையை சேர்ந்த அருணாச்சலம் கார்த்தி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா, ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சைவத்துக்கு ரொம்ப அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நால்வர் பெருமக்கள், நாயன்மார்கள் எல்லோருமே பிறப்பு அறுபடணும் அப்படின்னு தான் இறைவனை நோக்கி போனாங்க. அப்போ திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தில் நடராஜரை தரிசனம் பண்ணால் முக்தி. ஆனால் இந்த ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலையை மட்டும் நினைத்தாலே முக்தி. ஏன்னா நினைக்கிறது ரொம்ப எளிமை இல்லையா? அப்படி என்ன சிறப்பு திருவண்ணாமலைக்கு நினைத்தாலே முக்தின்னு சொல்கிறதுக்கு? அதாவது நினைத்தாலே முக்தி அப்படின்னா சதா சர்வ காலமும் அண்ணாமலையாரை நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் சதா சர்வ காலம். அதனால தான் சாமிக்கு சதாசிவன் பேர். எப்பயுமே நமக்குள்ளே இருக்கான் இறைவன். அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கான்றதை நம்ம உணர்ந்து நினைத்து அண்ணாமலையாரை நம்ம நினைத்து கொண்டே இருந்தாலே நமக்கு முக்தி. இன்னொரு விஷயம், நம்ம அருணாச்சல க்ஷேத்திரத்தில் விசேஷமாக ஏன் நினைக்கிறதுனால முக்தி அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது, அனுதினமும் சில பேர் பார்த்திங்கன்னா எழுந்த உடனே அருணாச்சல சிவான் என்று சாதாரண ஒரு பாமர் மக்கள் கூட ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நாள் தொடங்கும் பொழுதே, காலையில் தொடங்கும் போது, அதே மாதிரி உறங்கும் போதும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு அடியவர்கள் நிறைய பேர் தினந்தோறும் மலையை சுற்றினவங்களும் உண்டு. அதே மாதிரி குறிப்பிட்ட காலங்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ரொம்ப அண்ணாமலையை சுற்றுவாங்க. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னி தான் உண்ணாமலை உடனாகிய ஒருவன் அப்படின்னு அண்ணாமலையாரை பாடினார் பாருங்க, திருஞான சம்பந்தர். ஆமாம். அந்த பாட்டுக்கு இணங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் அம்பாள் மலை மேலே சுவாமியோட ஐக்கியமாக வரா. எப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் கடைசி லைன் சிவசக்தி ஐக்கிய ரூபின் நீ நமஹா அப்படின்னு வருது. அதே அம்பாள் சஹஸ்ரநாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி சிவைக்கிய ரூபின் நீ நமஹான்னு எதுவும் கிடையாது. ஆமாம் ஆமாம். அம்பாள் சஹஸ்ரநாமத்திலே உங்களுக்கு அம்பாளை முன் வச்சு சிவனை பின் வைக்கலை. அப்போ இந்த ஊரில் பார்க்கும்பொழுது அம்பாள் சுவாமியை தேடி வரா. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். முதல்ல பிரதட்சணம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு அம்பாள் தான். அம்பாள் நமக்கு சக்தியிலேயே சிவன் இல்லை, சிவனிலேயே சக்தி இல்லை. ஒரு தாத்பரியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பிரம்மோத்சவம் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் தான். அந்த கார்த்திகை தீபத்தை நாம் தரிசனம் பண்ணாலே 21 தலைமுறைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணுன்னா உங்களுடைய குழந்தை வழியில் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே முக்தி உண்டு. தரிசனம் பண்ணாலே முக்தி உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் தான் அண்ணாமலையாருக்கு கோயிலுக்கு போய் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு சாமிக்கு நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்றது கிடையாது. அந்த தீபத்தை நீ பார்த்து அண்ணாமலையாரே என்ன மாதிரி தினந்தோறும் உன்னை அருணாச்சல சிவா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சதா சர்வ காலம் என்னுடைய வருகின்ற 21 தலைமுறையும் இதே மாதிரி எனக்கு நீ காட்சி கொடுத்து முக்தியை தரத்துக்கு இருக்க பற்றியா, இதே மாதிரி முக்தியை வருகின்ற 21 தலைமுறைக்கும் உன்னுடைய ஸ்மரணையும் உன்னுடைய நினைவையும் எனக்கு கொடு அப்படின்னு தான் அந்த தீபத்தை பார்த்து நம்ம மனதார அந்த சுவாமியை அம்பாலையும் ஐக்கியமாக இருக்கிற சமயத்தில் நம்ம வேண்டிக்கணும். அதனால தான் அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் அதான் காரணம். அதான் நினைத்தாலே முக்தி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தாச்சு அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு, கிரி பிரதர்சனம் பண்ணிட்டு வந்தாச்சு, போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சதா சர்வ காலமும் இறைவனை நினைக்கணும். ஏன்னா
ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லாமே ஏதோ ஒன்று நம்ம ஊரில் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஆன்மீகத்தில் விஷயத்தில் பார்க்கும்போது திருவண்ணாமலைக்கு நிகரான எந்த ஒரு ஆன்மீக கஷேத்திரமும் இப்பொழுது இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அது நம்ம உணர்ந்த விஷயம் தான். உண்மை உண்மை. ஏன்னா நிறைய இடத்துல யோகிகளும் ஞானிகளும் சதா சர்வ காலமும் கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமையும் இந்த மலையை ஒரு அற்புதமான ஒரு மலையாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்களே வந்து என்னை பொறுத்தவரையிலும் என்னென்னா, தெய்வம் அண்ணாமலையாருடைய திருவருள் இல்லைன்னா இந்த ஊரில் யாரும் ஒரு வசிக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. உண்மை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்து இங்கே வசிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. ஆமாம், இங்கே இடம் வாங்கி தங்கிடலாமா நீங்கள் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்குறவங்களுக்கு வந்து அண்ணாமலையார் எதை நினைக்கிறாரு தர, வெளியே இருந்து வரவங்களுக்கு எதை நினைக்கிறாங்களோ அவங்க தராங்க. இல்லைன்னா இவங்க திருப்பி வரமாட்டாங்களே. புரியுது. நான் போன பௌர்ணமி கிரிவலம் வந்தேன், பார்த்துட்டேன் சாமியை அப்படின்ட்டு போகிறது. மற்ற சேத்திரத்துலாம் போனோன்னு வச்சிங்களேன், இந்த சமயத்தில் ஏதோ பரிகார ஜோசியர் சொல்கிற பரிகாரத்துக்கு போவாங்க, இதெல்லாம் போவாங்க. பட் இங்கே யாரும் ஒரு பரிகாரமும் எதுவும் சொன்னாலும் இங்கே ஒன்றும் கிடையாது. புரியுது. இங்கே பரிகாரமும் எதுவும் கிடையாது. எந்த ஜோசியர் சொன்னாலும் இங்கே பரிகாரம் தேடி வர அவசியம் எந்த மக்களும் கிடையாது. ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆன்ம ஞானம் தான். இங்கே மனிதன் உயிரோடு வந்து அடுத்த பிறவி இல்லாத தன்மையை வந்து நிலைநிறுத்தக்கூடியதான ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் ஸ்மரணா தருணாச்சலம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை க்ஷேத்திரம். இன்னொன்று, இந்த நினைத்தாலே முக்தி அப்படின்றது எப்படி வந்துடும் உங்களுக்கு? 63 நாயன்மார்கள், திருஞான சம்பந்தர் முதற்கொண்டு பல அடியவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ஆலயமா சென்று பாட்டு பாடி வழிபாடு நிறைய தொண்டு செய்து சிவ அற்புதங்களை, சிவலீலை அற்புதங்களை வந்து சிவன் அடியாரும் செஞ்சிருக்காங்க. சிவபெருமானே வந்து அவரை நோக்கி வந்து செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா. இன்னொரு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, இங்க வந்து தட்சிண கைலாயம் சொல்லுவாங்க. இது திருவண்ணாமலை வந்து தட்சிண வடக்கில் வந்து கைலாயம் சொல்லுவாங்க. ஆமா, இது தட்சிண கைலாயம்னுவாங்க. அந்த வடக்கில் இருக்க கைலாயத்துல சிவபெருமான் வசிக்கிறார். ஆமா ஆமா, அது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம். தெற்கு பார்த்து. இப்ப தட்சிணம்னா தெற்கு. உங்களை தட்சிணாயனம் உத்தராயணம் நம்ம பிரிக்கணும்ல, கொடியேற்றுறது போக்குவரத்துலாம். இப்போ அதே மாதிரி பஞ்சாங்கத்துல கூட இருக்கும். இப்போ தட்சிண கைலாயம் சொல்றாங்க எதை? நம்ம திருவண்ணாமலை. அப்ப தட்சிண கைலாயம் அப்படின்னும் போது தெற்கு நோக்கிய கடவுள். தெற்கு நோக்கிய கடவுள்னா இந்த உருவமே, மலை உருவமே வந்து தென்முக கடவுள். யாரை நம்ம சொல்றோம்? தட்சிணாமூர்த்தி தான். ஆமா, தட்சிணாமூர்த்தி சொல்றோம். அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு? அவருடைய சின்னம் எப்படி இருக்குது? கையில வச்சிருக்கு சின்முத்திரை. சின்முத்திரைன்றது இப்படி இருக்கும். சின்முத்திரை அப்படி இருக்குது. இது வந்து ஆள் காட்டி வர. ஆமா, இது வந்து எல்லாம் என்ன காட்டுவாங்கன்னா, சில கோவில்ல போனோம்னா துவாரபாலர் கூட காட்டுவாங்க. ஆமா, எப்படி ஜாக்கிரதை அப்படின்றது நம்ம சொல்லுவோம். உள்ள கடவுள் இருக்காரு அப்படி வச்சிருப்பாங்க. ஆமா, உன்னுடைய உயிருக்கு உயிர் சமமான ஒன்று நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்குது உள்ளுக்குள்ள. நீ எந்தவித பிற வார்த்தையும் பிற சிந்தனையும் இல்லாமல் நீ ஒரே சிந்தனையோட தெய்வத்தை வழிபடு அப்படின்றது. சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் இப்படி வச்சிருப்பாங்க. 2 பக்கம் இருக்கும். அவர் பேர் டிண்டி முண்டின்னு பேர். ஆமா, அது துவாரபாலகர் பூஜை கூட டெய்லி உண்டு. துவார பூஜை உண்டு. எல்லா கோயிலும் நடக்கும். இந்த கை அப்படி வச்சுன்னு இருப்பாரு. இப்போ அவர் என்ன சிந்தனையும் நம்மளுடைய செயலையும் புத்தியும் மனசையும் ஒற்றுப்படுத்தி இறைவனை வழிபடு, உனக்கு எல்லாம் ஒரு தலைவன் இருக்கின்றான் வழிபடு அப்படின்னு நம்ம கோயிலில் சொல்றாங்க. அந்த கோயிலில் வந்து காட்டக்கூடிய ஒரு அற்புத மூர்த்தியா துவாரபாலர் இருக்காங்க. இப்போ அந்த உருவமாக இந்த விரலை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க. இது வந்து அங்குஷ்டம். அங்குஷ்டம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இது வந்து சிவபெருமானுடைய ஒரு அம்சமாக சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்காக இது சொல்றாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். சயின்டிபிக் படி எது வேணாச்சுங்க. ஒரு மனிதனுக்கு கட்ட விரல் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. சரி, உண்மை. இப்ப அந்த கட்ட விரல் வந்து ஈஸ்வரன் சொல்றாங்க. சிவன். அங்குஷ்ட மாத்திர புருஷோங்குஷ்டஞ்ச சமாஸ்ருதா அப்படின்னு வேத மந்திரங்கள் சொல்லுது. சரிங்க. கட்ட விரலுக்கு நிகரான கடவுளை நீ நினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கை தான் இன்னைக்கு நமக்கு கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆமா, ஒண்ணுமே இல்லை. கை இல்லாதவனுக்கு வந்து உழைப்புன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைப்போம். இப்ப அந்த விரல் இல்லைன்னா அதை விட நமக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த விரல் எல்லாமே வந்து நம்ம மந்திரங்கள் ஆகட்டும், நம்மளுடைய ஜபிக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து உபயோகப்படுத்தும். கரண்யாசம்னு யூஸ் பண்ணுவோம். இது வந்து கரகன கை. அது புரியுது. இப்போ நான் சின்முத்திரை தான் வரேன், மற்ற எதுவும் பேசுவேன் நாங்க போயிடும். ஆமாம், எதுக்குன்னா இந்த அங்குஷ்டம்ன்றது சிவபெருமான். இப்போ நீங்க இந்த விரல் இப்படி கொண்டு வந்துனே இருங்களேன். இப்படி வந்து இந்த கட்ட விரலும் பாதி வரும் பாருங்க. பாருங்க, நீங்க நகர இந்த விரல் கொண்டு அப்ப இடைஞ்சிருது. இது வந்துன்னா இது வந்துடும். நீங்களே வச்சு பாருங்க, எல்லாரும் வச்சு பார்க்கலாம். புரியுது. இப்ப இது வந்து நம்மளா இருந்தா நம்ம
மனிதன் நாம மனிதன் ஒரு அடியவன், சிவபெருமானும் அடியவன். ஓகே. அவன் வர வர இந்த கட்டவர்களும் வந்து நம்ம நகர்த்த சிவனை தேடி போக போக பிடிச்சிக்கிறாரு. சிவனை தேடி அடியவன் வர வர சிவனும் வந்து நம்மள வந்துருவாரு. இந்த முத்திரை யார் காட்டுறாருங்க? தட்சிணாமூர்த்தி சுவாமி, தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் காட்டுறாரு. அதனால்தான் அவர்களுக்கு கீழே வந்து சனகாதி முருகர்களும். யார் சனகாதி முருகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவோட புத்திரர்கள். ஆக்சுவலி வந்து தக்ஷ பிரஜாபதியினால நிறைய இவங்கெல்லாம் உருவாக்க சொன்னாங்க. பிரஜைகள்னா மக்கள் உருவாக்க சொல்லும்பொழுது பிரம்மாவால் உருவாக்க சொல்றது ஒரு கதை வருது. சரிங்க. அப்போ பிரம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, சனகாதி முருகர்களை அவர் தான் ஃபஸ்ட்டு சிருஷ்டிக்கிறார். அவர் எதுக்கு சிருஷ்டிக்கிறான்னா தன்னுடைய தொழிலுக்கு, சிருஷ்டி தொழிலுக்கு யாராவது 4 பேர் நம்ம தொழிலுக்கு, அதாவது உதவிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இந்த சிருஷ்டி தொழிலாம் நமக்கு வேணாம், அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமான ஒரு ஆனந்தமும் தரக்கூடிய ஒரு இடம் நமக்கு வேணும் அப்படின்னும் போது யோசிக்கும் போது அவருக்கு புலப்பட்ட தெய்வம் யாருன்னு பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி தான். தட்சிணாமூர்த்தி இன்றைக்கும் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கிய கடவுளை பார்க்கும்போது உங்களுக்கு சனகாதி முருகர்லாம் இருப்பாங்க. அவங்க எதை விரும்புகிறாங்கன்னு பார்த்தா சிவ தியானத்திலையும் அந்த பிரணவ ஸ்வரூபமான அந்த ஓம்கார ரீங்காரத்தை ஒண்டி தான் அவங்க விரும்புகிறாங்க. சரிங்க. இப்போ அதில் தட்சிணாமூர்த்தி கல்லாலில் புடையமர்ந்துன்னு கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கூட அதில் சொல்லுவாங்க. இப்போ இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்றது தென்முக கடவுளாக நமக்கு ஆயிடும். இப்போ தென்முக கடவுள் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது நம்ம சாட்சாத் இங்கே இருக்கின்ற அண்ணாமலையார். முதல்ல நம்ம முதல்ல யாரு? அவர் குரு. நம்ம சொல்ற குரு பிரம்மா, குரு விஷ்ணு, இந்த ஸ்லோகமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், அவர் யார்? நமக்கு எல்லாருக்குமே குரு. அப்போ குருன்னும் போது சித்தர்கள், ஞானிகள், யோகிகளுக்கு எல்லாருக்குமே அருளக்கூடிய ஒரு ஞானியாகவும் யோகியாகவும் இந்த அண்ணாமலையார் இருக்கின்றார். அப்படி அந்த குரு என்ன தருவார்? நமக்கு தெளிவான அறிவை கொடுப்பார். ஆமாம், ஞானத்தை கொடுப்பார், பிறவி இல்லாத தன்மையும் கொடுப்பார். அதுதான் முக்தி. புரியுது. அந்த முக்திக்கு என்ன நமக்கு வேணும்? முக்கியமாக நமக்கு பார்த்தா உண்மையான நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கைன்றது அதுக்கு முன்னாடி மரத்தில் நம்ம நிறைய அவருடைய கதையெல்லாம் நம்ம பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்கள் செஞ்சுருக்காங்க. நிறையதொரு செயல்கள்லாம் 63 நாயன்மார்கள் செஞ்சனால தான் அவங்களுக்கு 63 நாயன்மார்களுக்கும் வந்து நம்ம கோவிலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து சிவனடியாராக வச்சுருக்கோம். பூஜைகளும் வடநாட்டில் கூட கிடையாது. நம்ம தென்னாட்டில் நடந்தது தான் எல்லாமே. இந்த 63 நாயன்மார் கதைகள் எல்லாமே தென்னாட்டில் நடந்தது தான். இங்கேருந்து அப்பர் முதற்கொண்டு திருக்கைலாயம் போயிருக்காங்க. ஆனா எங்க அவர் காட்சி கொடுத்தாங்க? அப்பருக்கு எங்க காட்சி கொடுத்தாங்க? அப்பர் சுவாமிகளுக்கு இங்கதான் இந்த ஊர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பஞ்சநதீஸ்வரர்கிட்ட வந்து காட்சி கொடுத்த அமாவாசை போது அப்பருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க திருவண்ணாமலை நிலைத்தாலே முக்தின்றது வந்து இப்ப இறைவன் நமக்கு ஒரு அறிவின் மூலயமா எல்லாவற்றையும் தெளிய வச்சு முக்தி கொடுக்குறாருன்னு சொல்றோம். அதுதான் ஞானத்தின் கடவுளா தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்துருக்காரு. அப்போ நம்முடைய அண்ணாமலையார் அந்த மலை தான் மலையா, அதாவது சிவன் தான் மலையா இருக்காரு. இப்போ இந்த மலை தென்முகமாக அமைந்திருப்பதால தான் நினைத்தால் முக்தி அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க. எப்பயுமே வந்து வச்சிங்களேன், ஞானத்தை பெறக்கூடிய எல்லா இவங்களும் தென்முக கடவுளை தான் வணங்குவாங்க. புரியுது. ஏன்னா ஞான சொரூபமே அவர் தான். அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம திருவண்ணாமலை க்ஷேத்திரம் வந்து அது ஏன் அதுக்கு சொல்ல போனா அடிமுடி காணாத அண்ணாமலை உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கே வந்து அகந்தை போக்குறதுக்கு திருவண்ணாமலை தான். நிறைய விஷயங்கள் வந்து நினைத்தாலே முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னா இதுதான். நமக்கு உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் அண்ணாமலையார் மேல வந்து பற்று இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பற்று வேணும். இவனை தவிர நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, இவன் தான் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி நம்ம நம்பிக்கையோட வச்சா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட வர ஜனங்க தான் நிறைய பேர். நிறைய பேர் பலன் அடையும் கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு சமீபத்துல நான் பார்க்கும்போது மழையெல்லாம் வந்து ஜனங்க நிறைய பேர் கிரிவலம் வராங்க, மழையிலையும் வராங்க. என்னென்னவோ நம் அரியதொரு செயலெல்லாம் அண்ணாமலையார் பற்று உள்ளவங்க எல்லாம் முழுது அங்க பிரதட்சணமா கூட வராங்க. ஆமா, அவங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கே மெய்சியப்பா இருக்கு. உண்மையிலே அது மாதிரி பக்தர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே வந்து அண்ணாமலையார் பக்தி வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ ஜனங்களும் வந்து அண்ணாமலையாரை வெளிப்படுகிறாங்க. அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு தெளிவான விஷயம் உங்ககிட்ட தெரிஞ்சுது. அண்ணாமலையார் வந்து நினைத்தாலே முக்தினா சும்மா போற போக்குல நினைச்சிட்டு போறது இல்ல, நித்தம் இறைவனை நினைச்சிட்டு இருந்தாதான் முக்தின்றத அருமையா விளக்குனீங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப வந்து பக்தி நல்ல நம்பிக்கையோட இதோட நமக்கு இருக்கணும் கடவுள்கிட்ட, அப்பதான் முக்தின்றது கிடைக்கும். அப்படின்னா இப்ப பக்தின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? பக்தினா இறைவன் மீது ஒரு பற்று, ஒரு அன்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்க. அந்த பற்று எப்படி வரும் உங்களுக்கு? அதான் இறைவன் மீது ஒரு அன்பு, அது அப்படியே பற்றா மாறுது. அந்த அன்பு எப்படி வரும்? இறைவன் மூலமா தான் வருது. இறைவன் நினைத்தாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி. இப்போ ஒன்று வச்சிங்களேன்,
பக்தின்றது யாருக்குமே சாதாரணமா வராது. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து பிறவி வேணும். ம் ம் இன்னாருடைய இதுல இப்படி பிறக்கணும் அப்படின்றது பக்தி வர்றதுக்கு காரணமே அதுதான். ஓ. இன்னைக்கும் நிறைய பேர் வந்து இருக்குன்னுவாங்க, இல்லைன்னுவாங்க, இருந்தா நல்லா இருக்கணும்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். தற்செயலா இப்ப நிறைய கூட நம்ம பார்க்கலாம். ஆமா. புரியுதுங்களா? இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, இல்லைன்னு சொல்லுவாங்க, இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இது வந்து பக்தியில வந்து நமக்கு வந்து முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா பிறவி. பிறவி. இந்த பிறவியை நாம வந்து வள்ளுவரே நல்ல சொல்லுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். அது வந்துங்களா, அந்த பிறவி பெருங்கடல் நீந்துறதுக்கு என்னன்னா முற்பிறவி வேண்டும். புரியுது. முற்பிறவி நீங்க ஏதாவது இருந்தால் தானே இந்த பிறவியில நீங்க வந்து தெய்வத்தை நினைக்கிறதுக்கு ஸ்மரணை வரும். கண்டிப்பா. இப்ப கண்ணப்பரை நினைச்சு நம்ம பெரிய கதையெல்லாம் பேசலாம். சிவராத்திரி புண்ணியகாலத்துலாம் கண்ணு கொடுத்தாரு கண்ணப்பர், அதனால சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அவர் ஒரு பூஜையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவர் பக்தி தான் வந்தது, முறையான வழிபாடு முறையும் தெரியாது. அவர் மாம்சங்களை வந்து இது பண்ணாரு, நிவேத்தியம் பண்ணாரு, அவர் சாப்பிடலையா போலாம். இப்ப இவ்வளவு சர்ச்சைகள்லாம் நிறைய வருது. கண்ணு இல்லையே, ஒரு கண்ணு இல்லையே, இன்னொரு கண்ணை பிடுங்கி வச்சாரு, இன்னொரு கண்ணு சரியா தெரியல போல, இன்னொரு கண்ணை பிடுங்கிறதுக்கு போனாரு, அம்பு மூலியமா எடுக்க போனாரு. இந்த கதையெல்லாம் நம்ம படிக்கணும்ல கண்ணப்பர் கதையில. அப்ப அதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? பக்தி தான் சொல்றேன். அதான் பக்தி. இப்ப அந்த பக்தி முன்னாடி அவருக்கு எப்படி இருந்தது, அந்த பிறவில எப்படி வந்து, அதோ அவரே ஒரு காட்டுவாசி, காட்டுல இருக்கக்கூடிய அவருக்கு ஏதோ ஒரு எல்லாருக்கூடையும் சுத்தி இருக்காரு. இத்தனை அவருடைய சகவாசமும் சரியான சகவாசம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சாமிகளையோ எதிகளையோ அவரு சேர்ந்து வாழல. அவர் அவருடைய கதையை படிச்சீங்கன்னா வாழல. உண்மையா அவர் சுத்தி இருக்கிற அவனுடைய ஆட்கள் தான். ஆமா. அப்படி அவர் இருக்கும்பொழுது எப்படி அவர் பார்த்தாரு, எப்படி வந்து ஞானம் வந்தது அவருக்கு? முற்பிறவினுடைய தொடர்ச்சி. அந்த முற்பிறவியில் நம்ம செஞ்சிருக்கணும். இப்போ அந்த முற்பிறவி இருக்கிறோம், நாம இப்பிறவை நம்ம நம்புறோம். ஆமா, கண்டிப்பா நம்புறோம். சாமி சிந்தனை இருக்கிறதுனால நம்புறோம், நம்பிதான் ஆகணும். நம்பணும் இல்லை, நம்பிதான் ஆகணும். சரி, அதுதான் நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த பிறவி இருக்கால் என்றது யார் யோசிக்கணும்? நாம தான் யோசிக்கணும். அந்த யோசிக்கிறது தான் பக்தி. பக்தி யோசிச்சு இறைவனோட நம்ம சேரணும் பெறணும் இல்லையா, அதுதான் உண்மையான பக்தி. அப்ப பக்தி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாரு. உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி விவேகானந்தர் ஒண்டி தான் அவருடைய ஆசிரமத்துல எல்லா இடத்துலயும் போயிட்டு வரக்கூடிய ஒரு சிஷ்யன் அவரு தான். புரியுதுங்களா? ஆனா அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரே காளி தெய்வ உபாசனம் பண்றவரா இருந்தாலும், காளியினுடைய அம்சமா இருந்து எல்லாமே பண்ணாலும், எங்க போனார் அவரு? இரவு நேரத்துல எங்கேயாவது போய் தெரு ஓரமா எங்கேயா போய் படுத்துப்பாரு. படிச்சிருப்பீங்க அவரு. அப்ப அவங்க கேட்கறாங்க அவர்கிட்ட, ஏன் நீங்கள் போய் அங்கெல்லாம் போய் படுகிறீங்க, உங்களுக்கு ஆசிரமம் தான் இருக்குது, நீங்களோ காளி தெய்வ உபாசனம் பண்ணுறவங்க பெரிய பக்தராச்சு, நீ அங்கே போய் படுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் கடவுள் இருக்கார், அவனும் அங்கே நினச்சின்னு இருக்கான் தெய்வத்தை அப்படின்னு ஒரு ஆன்சர் அவர் சொன்னார். இப்போ எங்கு வேணா இறைவன் இருப்பான். கண்டிப்பாக. ஆலயத்தில் மட்டும் இல்லை, தூணிலும் இருப்பான், நம்ம படிக்கிறோம், எல்லாமே செயல்படுறோம். நம்ம அருணகிரிநாதருக்கு கம்பத்துலேருந்து காட்சி கொடுத்தாரு திருவண்ணாமலையில். முருகப்பெருமான் காட்சி இல்லையா, கோபுரத்துலேருந்து விழுந்தாரு, வெள்ளாள மாதிரி வாழ்வே வேணான்னு. அப்பயும் முருகன் வந்து தடுத்தார் கொண்டு காட்சி கொடுத்தாரு. தன் தவற உணர்ந்து எல்லா மனிதனும் திருந்தும்போது தெய்வம் தனக்கு துணை கொடுக்கும் அப்படின்றது இவருடைய இதுல வரலாறுகள்ல நம்ம வரலாறு. அதுவும் முற்பிறவியும் இருக்கணும் அதுல. புரியுது. அன்னையினாலும் முற்பிறவியும் இருந்திருக்குது. அதனால தான் அவருக்கு முருகன் தடுத்தார் கொண்டாரு, முருகனே காட்சி கொடுத்தாரு. அது முற்பிறவி எதுவும் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. முற்பொருளினுடைய நம்மளுடைய இதுதான் சம்சர்க்கம் தான், அந்த வழிதான் வந்து நமக்கு வந்து தெய்வ சிந்தனையும், அதே தெய்வ காரியத்தில் வந்து தப்பே செய்யாமல் வாழ்கிறதுக்கும் அந்த தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் முடியும். ஆமாம், சில பேர் நிறைய ஏமாற்றி ஏதோ பண்ணலாம், தெய்வத்தை ஏமாற்றலாம், இல்லை தெய்வத்தை பூஜிக்கின்றவங்களை ஏமாற்றலாம், எவ்வளோ பண்ணலாம். பட் அதெல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்கு சேர்த்துக்கிறாங்க. நம்ம எப்படி வந்து பிறவி இல்லாத தன்மைக்கு என்னென்ன சேர்த்துக்கிறோமோ அது மாதிரி பிறவி உள்ளத்துக்கும் அவங்க சேர்த்துப்பாங்க. அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து இருக்கு. புரியுது. இந்த கர்மா இல்லாமல் ஆக்குறது தான், பிறவி இல்லாத தன்மை ஆக்குறது தான் முக்தி. முக்தி. அப்போ அந்த முக்தியினுடைய அம்சம் என்ன? அருணாச்சலேஸ்வரர். அந்த முக்தி வந்து எல்லா இடத்துலையும் தராரு. பிறந்தால் முக்தி ஒன்று தராரு, இறந்தால் முக்தி ஒன்று தராரு, தரிசனம் பண்ணா ஒரு முக்தி தராரு, எதுவுமே முடியல நினைத்தாலும் முக்தி, நினைத்தால் முக்தி தராருன்னா அருணாச்சலேஸ்வரர் எப்படி தர முடியும்? சதா சர்வகாலமும் அவர் நினைக்கணும். அந்த நினைக்கிற தன்மையை நம்ம கொடுத்தானே அப்படின்னு நினைச்சு, நீ பிறவாத நிலையை எனக்கு கொடுப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும். பிறப்பு நம்ம கையில் இல்லை, எங்கே பிறப்புன்னு சொல்ல முடியாது, எங்கே இறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எப்போ வேணாலும் நினைக்கலாம் இல்லைங்களா? நினைத்தல்ன்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது மனிதனுக்கு. ரெண்டாவது, இது மனித பிறவியில் மட்டும்தான் முடியும்.
அரிதறிது மனிதா பிறத்தல் அரிது. புரியுதுங்க. புரியுதுங்களா? மனிதனா பிறகு பெரிய அபூர்வம். அதில் இறைவனை நினைத்து வாழ்றதுன்றது வந்து அடுத்த ஸ்டெப்பு நமக்கு கூட ஒரு பெரிய விளக்கம். நினைத்தாலே முக்தி பெரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அடுத்து என்னன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னிஸ்தலம் வர்ற அந்த மக்களே உணர்றாங்க. உள்ள உட்காரும் போது அவங்க அந்த கம்பி கிட்ட முன்னாடி உட்காரும் போது அந்த அர்த்த மண்டபத்தில் உட்கார்ற அபிஷேக மக்களே உணரும் பொழுது